இந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து மீன் அவதாரத்தில் காட்சி தராரு, அதாவது மச்ச அவதாரம். இதுதான் பெருமாளுடைய முதல் அவதாரமும் கூட. இந்த பெருமாளை சுற்றி 108 தூண்களை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 108 தூண்கள்லையுமே பெருமாளுடைய ஸ்லோகன்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அப்புறம் ஹிந்தி லாங்குவேஜஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தூண்களுக்கு போகிற வழியில் வந்துட்டு கூழாங்கற்களை பதிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து வெறுமனே பக்தி மட்டும் இல்லாமல் ஹீலிங் தெராப்பியாகவும் யூஸ் ஆகுது. இந்த கோயிலில் குட்டீஸ்க்காக வந்து குட்டீஸ் கோயிலையுமே வச்சுருக்காங்க. விநாயகரெல்லாம் வந்து குறும்பு செய்கிற மாதிரி குறும்புக்கார விநாயகராகவுமே வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அப்படியே உங்களுடைய இடதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முருகர் வச்சுருக்காங்க, குழந்தை முருகர். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பெருமாளுடைய சிலைகளுமே வச்சுருக்காங்க. இதுவுமே குட்டீஸ் கோயில் தான். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை ராமர், சீதை, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன் அவர்களுடைய சிலைகளுமே வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைகளுக்குமே பக்தி உணர்வு உருவாக்கணும் அப்படி